கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் மனசில் தோணின்னு இருக்கும் இல்லையா, அதில் சிலது சரி சில தவறுன்னு நீங்களே பாதி ஃபில்டர் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறதையும் ஃபில்டர் பண்ணும்பொழுது அதில் ஒரு காரியமும் இருக்காது. அப்போது ஐயோ நம்ம எப்படி இன்றைக்கி ஒரு கவலையில் இருந்துட்டு இருக்கோமே, என்ன பண்ணுறது, யாரும் பேச மாட்டேங்க, யாரும் உதவி, யார்ட்டையும் எதிர்பார்க்காதீங்க. இறைவன் தான் உங்களுக்கு துணை. வேறு யார்கிட்டையும் மனசு விஷயத்தை எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது. யாராவது வந்தால் தான் பிரச்சனை, யாராவது பேசினா தான் பிரச்சனை அப்படிங்கிறதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. மனதை ஸ்ட்ராங் ஆக்கணும். லக்ஷ்மியிலேயே தைரிய லக்ஷ்மிக்கு தான் அவ்வளோ விசேஷம். அதனால் நீங்கள் தைரியத்தை மனதில் கொண்டுட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி பிரயாணம் வேண்டாம், அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பிரயாணம் பண்ணிக்கிறது நல்லது. இன்றைக்கி மற்றவர்களை பற்றி காசிப்ஸ் வேண்டாம். இன்னொருத்தரை பற்றி சொன்னால் அதை காதிலேயே கேட்காதீங்க. நெகட்டிவாக பேசுகிறத காதிலே கேட்கலாம். மனசுக்குள்ளே ராம 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 நம சிவாய நம சிவாய, முருகா முருகா முருகா, பிள்ளையாரப்பா பிள்ளை, உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிச்சோ அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லிக்கிறது நல்லது. இன்றைக்கி வெயிட்டான பொருட்கள் தூக்குறது, முடியாத காரியத்தை பண்ணுறது, வேகமாக வண்டியில் ஓட்டுறது, மற்றவங்களுக்காக செயல்படுறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு.